ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸ் யூனிட் 1 பேஜ் நம்பர் 23ல இருக்கிற ப்ரோக்ரஸ் செக் பார்க்கலாம். இதில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 7மே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஆல் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 20ல் 1-to-1 ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் வந்து செகண்ட் செட், அதாவது கோடொமைனில் இருக்கணும். அதாவது இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து ஒரு லைன் தான் போயிருக்கணும். அதே மாதிரி இந்த செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு லைன் தான் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து 1-1 ஃபங்க்ஷன். ஓகே, இது 1-1 ஃபங்க்ஷன் தான். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆல் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது எல்லா 1-to-1 ஃபங்க்ஷனுமே ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் செட் இருக்குது இல்லையா, இந்த செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே இமேஜாக இருக்கணும். அதாவது எல்லா எலிமெண்ட்டுக்குமே லைன் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா தான் அது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 எலிமெண்ட்டுக்கு லைன் வராமல் இருக்குது இல்லையா, அப்போ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி ஆல் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. தேர் வில் பி நோ 1-1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B when n of A equal to 4 n of B equal to 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு செட் ஏவில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் செட் பியில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸானு பார்க்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் படி நான் ஏ செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டேன், பி செட்டில் 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நம்ம மேப் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கும் மேப் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி மேப் பண்ணிட்டேன். ஆனால் இப்படி பண்ணணும்னா இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஒரு இமேஜ் வந்து செகண்ட் செட்டில் இருக்கணும். அப்போ நம்ம 4ல் இருந்தும் கண்டிப்பாக ஒரு லைன் போடணும். அப்போது நம்ம இங்கே இருந்து இந்த சிக்கு போட்டாலோ இல்லை நம்ம பிக்கு போட்டாலோ எப்படி போட்டாலும் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக ஆகாது. ஏன்னா கம்பல்சரி 4லேருந்து லைன் நம்ம போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அது ஃபங்க்ஷனாகவே இருக்கும். அப்போது இப்போ நான் போட்டிருக்கிற டயக்ராம் வந்து இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டில் இருந்தும் ஒரு லைன் மட்டும் போயிருக்கு. இங்கே 4 எலிமெண்ட் இருக்கும்போது ஏதாவது 2 எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரே இமேஜாக தான் இருக்கும், சேம் இமேஜாக தான் இருக்க முடியும். அதனால் இது 1-1 ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்குது, பட் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் புக் பேஜ் நம்பர் 20ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் 4 எலிமெண்ட்ஸ், செகண்ட் செட் பியில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இது மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த 2 எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒரே இமேஜ், சேம் இமேஜாக இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து தேர் வில் பி நோ 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்ததும் 1-1 ஃபங்க்ஷனாக இருக்காது அப்படின்னு தான் பார்த்தோம். அது ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை மெனி ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இங்கே நோ 1-1 ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஆல் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 20ல் ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் படி ஆல் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே இமேஜாக இருக்கணும். அதாவது எல்லா எலிமெண்ட்டுக்குமே லைன் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்ததுன்னா தான் அது ஆன் டூ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த ஆன் டூ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் இது கிடையாது. ஏன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் வந்து செகண்ட் செட்டில் இருக்கணும். அதாவது இங்கே வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து ஒரு லைன் தான் போயிருக்கணும். அதே மாதிரி செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு லைன் தான் வந்திருக்கணும். ஆனால் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 லைன் வந்திருக்குது. அப்போ இது வந்து 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி கொஷின் நம்பர் 3 வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த ஆன் டூ ஃபங்க்ஷன் வந்து 1-1 ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எல்லா ஆன் டூ ஃபங்க்ஷனுமே 1-1 ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதே மாதிரி தான் கொஷின் நம்பர் 1லையும் ஆளுங்கிற வேர்டு கொடுத்துருக்குறாங்க. 1-1 ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எல்லா 1-1 ஃபங்க்ஷனுமே ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 4. தேர் வில் பி நோ ஆன் டூ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B when n
of A equal to 4, n of B equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஏவில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் செட் பியில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து நோ ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லாமல் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டினில் கொடுத்தபடி ஏ செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம், பி செட்டில் 5 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம மேப் பண்ணி பார்க்கலாம் ஆன் டூ ஃபங்க்ஷன் வருதா இல்லையான்னு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் மேப் பண்ணிவிட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து மேப் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் தான், ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே லைன் போட்டுட்டோம். அப்போ இது அதாவது இமேஜ் இருக்குது, அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து இது ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லாமல் தான் இருக்குது, ஏன்னா இங்கே ஈங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குது. அப்போது நம்ம இங்கே சப்போஸ் இங்கே லைன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 4ல் இருந்து ஒரு லைன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபங்க்ஷனே இல்லாமல் ஆயிரும். ஏன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் படி ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டில் இருந்தும் ஒரு லைன் தான் போயிருக்கணும். சப்போஸ் நம்ம இங்கே இருந்து நம்ம ஒரு லைன் போட்டாலோ இல்லை வேறு எலிமெண்ட்டில் இருந்தும் ஈக்கு நம்ம ஒரு லைன் போட்டாலோ அது ஃபங்க்ஷனே இல்லாமல் ஆயிரும். அதனால் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி ஃபஸ்ட்டு செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் செட்டில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது நோ ஆன் டூ ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ நமக்கு கொஷின் நம்பர் 4 வந்து ட்ரூ தான். ஓகே, இந்த மாதிரி சம்மில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே நோ ஆன் டூ ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம வந்து ட்ரூன்னு எழுதியிருக்கிறோம். இதே வந்து நோ ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே வந்து ட்ரூன்னு எழுத முடியாது, ஃபால்ஸ்ன்னு தான் எழுதணும். ஏன்னா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனில் இருக்குது. அதனால் இங்கே நோ ஒன் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதனால் கரெக்டாக படித்து பார்த்து அதுக்கப்புறமா ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 5, இஃப் எஃப் இஸ் எ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி தென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்கள் புக் பேஜ் நம்பர் 19ல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து பைஜெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி ஒரு பைஜெக்ஷனாக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷனாக இருக்குது அப்படின்னா ரெண்டு செட்லையுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா செட்லையுமே வந்து ஈக்குவலான எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பைஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா 1-1ஆகவும் இருக்கணும், கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் ஆன் டூவாகவும் இருக்கணும். இப்போ இது வந்து 1-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து ஒரு லைன் மட்டும் போயிருக்கணும். அதே மாதிரி செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் தான் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து 1-1 ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா இந்த செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே இமேஜாக இருக்கணும், அதாவது லைன் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஆன் டூ ஃபங்க்ஷன். அப்போது இது ரெண்டுமே வந்து நமக்கு எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக தான், இங்கே 3னா இங்கேயும் 3 தான் இருக்கணும். ஓகே, சப்போஸ் நம்ம வந்து மாற்றி எடுத்து பார்க்கலாம். அதே பேஜ் நம்பர் 19ல் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஏவில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பி செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்படி நம்ம மாற்றி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இது 1-1 ஃபங்க்ஷன் தான். இதிலிருந்து ஒரு லைன் தான் போயிருக்குது. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லேருந்து ஒரு லைன் தான் போயிருக்குது. செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு லைன் தான் வந்திருக்குது. இது 1-1 ஃபங்க்ஷன் தான். ஆனால் இது ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா செகண்ட் செட்டில் ஒரு எலிமெண்ட் வந்து இமேஜாக இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது, ஏன்னா லைன் வராமல் இருக்குது. அப்போ இது பைஜெக்ஷனும் கிடையாது. அதனால நமக்கு வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு செட்லயுமே வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். Question number 5 வந்து ஒரு true statement. Okay. Next question number 6. If n of a equal to n of b, then f is a bijection from a to b அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 5th questionயும் 6th questionயும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் பைஜெக்ஷன் கொடுத்துட்டு தென்னுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க, n of a equal to n of bன்னு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டோம். இதே வந்து இந்த தென்னுக்கு அப்புறம் கொடுத்துருக்குற n of a equal to n of b இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து தென்னுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிறதா கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். f is a bijection பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி இருக்கிறத வந்து இங்கே பின்னாடி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபால்ஸ் தான். ஏன் இதை நம்ம ஃபால்ஸ்னு சொல்கிறேன்னு எக்ஸாம்பிள் பாருங்கள். பேஜ் நம்பர் 19ல் சொன்னால் அதே எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே வந்து n of a equal to n of b தான். அப்போ இது பைஜெக்ஷன் தான். அப்போ ஏன் ஃபால்ஸ்னு சொன்னேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து இதை a செட்டுன்னு எடுத்துக்கலாம், இதைய b செட்னு எடுத்துக்கலாம். இதில் ரெண்டுலேயுமே நான் வந்து n of a equal to n of b தானே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் நான் 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டேன், இதுலையும் 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டேன். அப்போ n of a equal to n of bன்னு எடுத்தாச்சு. அப்போ இது பைஜெக்ஷனாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இப்போது இது வந்து 1-1 ஃபங்க்ஷனாக
அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் இருந்து ஒரு லைன் போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் செட்டில் இருந்து ஒரு லைன் தான் போயிருக்குது. ஆனால் செகண்ட் செட்டில் வந்து ஒரு லைன் தான் வந்திருக்கணும். ஆனால் ஏங்கிற அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து 2 லைன் வந்திருக்குது. அப்போ இது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. 1 ஃபங்க்ஷனாக இல்லைனாலோ இல்லை ஆன் டூ ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று இல்லைனாலோ அது வந்து பைஜெக்ஷன் கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள், இது 1 ஃபங்க்ஷனும் கிடையாது. செகண்ட் இந்த பிங்கிற எலிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைனே வரல, அதாவது அது வந்து இமேஜாகவே இல்லை. அப்போ இது ஆன் டூ ஃபங்க்ஷனும் கிடையாது இல்லையா? அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பி, அதாவது 2 செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தென் கொஸ்டின் நம்பர் 7, ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் புக் பேஜ் நம்பர் 23ல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே சேம் இமேஜாக தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு இமேஜ் தான், எல்லாத்துக்குமே சேம் இமேஜ். இப்போ ஏபிசிடி எல்லாத்துக்குமே இங்கே இமேஜ் என்னவா இருக்குது, 3 இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு டவுட்டாக கேட்டுறாதீங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டில் இருந்தும் ஒரு லைன் போயிருக்கணும். இங்கே ஒரு லைன் தானே போயிருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் தான். அது வந்து எல்லா எலிமெண்ட்டுக்குமே சேம் இமேஜாக இருக்குது, அவ்வளோதான். நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுவும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தானே. இது பைஜெக்ஷனாக இருக்குதான்னு பாருங்கள். பைஜெக்ஷன் அப்படின்னா 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 கிடையாது, ஆன் 2 கிடையாது. ஏன்னா 1 ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு லைன் போயிருக்கணும், அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் செகண்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு லைன் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே 3க்கு வந்து நிறைய லைன்ஸ் வந்திருக்குது இல்லையா? அப்போ இது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆன் டூ ஃபங்க்ஷன்னா இந்த செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே லைன் வந்திருக்கணும். இந்த மாதிரி லைன் வராமல் இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனும் கிடையாது. அதனால் நம்ம எல்லா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுமே பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற 7th கொஸ்டின் வந்து ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதே வந்து இங்கே ஆளுன்னு கொடுக்காம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து மேபி பைஜெக்ஷனாக இருக்கலாம் அது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ட்ரூன்னு எழுதணும். ஏன்னா இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷனாக மேபி இருக்கலாம்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து 2 செட்டு போட்டுட்டேன். இதில் நான் ஒரே எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், இதுலேயும் ஒரே எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் மேப் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் தான். ரெண்டாவது இது 1 ஃபங்க்ஷனும் தான், ஆன் 2 ஃபங்க்ஷனும் தான். அப்போது நமக்கு வந்து இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் தான். இங்கே ஒரு எலிமெண்ட் இங்கே ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது, 1 இருக்குது, ஆன் 2 இருக்குது. அப்போது இதை நம்ம பைஜெக்ஷன்னு சொல்லலாம். அப்போ இப்போ நான் இங்கே எழுதின எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷனாக தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து மேபி இருக்கலாம்னு கொடுத்துருந்தா நம்ம ட்ரூன்னு போடணும். ஆனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஆல்னு கொடுத்துருக்குறாங்க, அதனால் நம்ம ஃபால்ஸ் போடுறோம். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் செக்கில் கொடுத்துருக்கிற இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஏதாவது ஒரு வேர்டு மாற்றிட்டாங்கன்னா ஆன்சரே மாறும். அதனால் தெளிவாக படித்து பார்த்து ஆன்சர் எழுதுங்க. ஆக இந்த ப்ரோக்ரஸ் செக்கை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.